ஹலோ வணக்கம் விவாஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில், அதாவது ஒரு 4 ஏக்கர் காப்பி, மிளகு மற்றும் பல வகை மரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. தார் ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 அடி கிடைக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஏரியா, நல்ல ஒரு விவசாய பூமி தான். பொதுவாக பார்த்தீங்கன்னா மலையில் வந்து நிறையா இப்போ பையர்ஸுகள்லாம் வந்து இடம் கேட்குறாங்க. மலை ஏரியாவில் வந்து அங்கே விளையக்கூடிய விளைச்சல் மகசூல், அதாவது விவசாய பயிர்கள்லாம் விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதாவது காப்பி, மிளகு, ஏலக்காய் மற்றும் எல்லா வகையான பயிர்களும், வாழை, சவுச்சவு, அவரை, பீன்ஸு, இப்படி நிறைய விவசாயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். மலையில் விளையிற விளைச்சல் அந்த அளவுக்கு விலையும் நல்ல காஸ்ட்லியாக இருக்கும். லேண்டோட விலையும் அந்த அளவுக்கு கூடத்தான் இருக்குது. இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் வந்து வாங்கி இங்கெல்லாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி விவசாயங்களை பெருக்கி நல்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸு அந்த மாதிரிலாம் கட்டி ரீசேல் பண்ணுறதுக்கு எல்லா வகையான தோதுக்கும் இங்கே வந்து பார்க்குறாங்க. நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து 4 ஏக்கர் அமைஞ்சிருக்கு. இந்த 4 ஏக்கருக்குமே ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 50 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பயிர் பண்ணியிருக்காங்க. அதாவது மழையே இல்லைன்னாலும் அந்த சில்னஸ்லேயே விவசாயங்கள் பூராமே தண்ணி இல்லாமலே ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஏலக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமவே நல்லா பசுமையாக இருக்குது. அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போலாம் அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே ஏலம் தான் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கொடைக்கானல் அந்த ஏரியாவில் ஏலக்காய் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடலூர், பன்றிமலை, பாச்சலூர் இந்த ஏரியா பூராமே வந்து விவசாயத்துக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா ஏலம் பயிரிடுறாங்க. நிறையா குத்தகைக்கும் பிடிக்கிறாங்க, லீஸுக்கு எடுத்து நடத்துகிறாங்க. சில பேர் லேண்டை அப்படியே கொடுத்துட்டா லேண்டை வாங்கி பயிர் பண்ணுறாங்க. நல்ல ஒரு தரமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும். ரோடு பேஸ் பார்த்தீங்களா, இப்போ வந்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள், இது பூராமே ரோடு பேஸ் கிடைக்கும். நல்ல தரமான சொத்து. இதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக தருமத்துப்பட்டியிலேருந்து நேராக டேம்பு அந்தமாரி மலைச்சோன்லேயே தான் இதுலேயும் வரலாம். அதே போல் ஆடலூர், பன்றிமலைக்கு அந்த ஒட்டஞ்சத்திரத்து வழியாகவும் வரலாம். அதே போல் சித்திரேவுன்னு சொல்லிட்டு செம்பட்டி டு சித்திரேவு அதிலேருந்து வரலாம். நல்ல எல்லா வழியிலையும் சோர்ஸ் இருக்குது. எல்லாமே கிளைமேட்டான ஏரியா தான், நல்லா இருக்கும் விவசாயத்துக்கு. தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ மலைத்தோட்டம் தான் அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டுருக்கோம். மலைத்தோட்டத்துக்கு வந்து நிறைய இப்போ கால்ஸுகள்லாம் பண்ணி கேட்குறாங்க. எனக்கு மலையில் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர், சில பேரெல்லாம் 100 ஏக்கர் 400 ஏக்கர் இப்படிலாம் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு லேண்டெல்லாம் வச்சுருக்கேன். அது நான்